கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்பிலிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 வாசிக்கிறோம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது முக்கியமானது எது? 1924ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் படகு போட்டி முதலாவதாக சேர்த்து கொள்ளப்பட்டது. 4 பேர் சேர்ந்து படகு ஓட்டுகிற போட்டி அது. இந்த போட்டி பாரிஸில் நடைபெற்றது. இப்போட்டியில் கலந்து கொள்வதற்காக பில் ஹெவன்ஸ் என்னும் அமெரிக்கா ஒருவர் தகுதி பெற்றிருந்தார். ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றக்கூடிய நாள் நெருங்கியது. அவர் மனைவி அந்த நாளில்தான் குழந்தை பெற்றுக்கொள்ளப் போகிறாள் என்னும் செய்தி கிடைத்தது. தன் மனைவி முதல் குழந்தையை பெற்றெடுக்கும் போது மனைவிடம் இருப்பதா அல்லது பாரிஸ் நகர சென்று போட்டியில் கலந்து கொள்வதா என்னும் கேள்வி பில் ஹெவன்ஸ் உள்ளத்தை வாட்டியது. இக்காலத்தை போன்று வேகமாக பாரிஸிலிருந்து அமெரிக்காவுக்கு அப்பொழுது விமானம் மூலம் பறந்து வர முடியாது. கப்பலில் தான் அவள் பயணம் செய்ய வேண்டி இருக்கும். எனவே மீண்டும் மீண்டும் நன்றாக யோசித்து பார்த்தார். மனைவி முக்கியமா, படகு போட்டு முக்கியமா? கடைசியில் தனது மனைவிதான் முக்கியம் என முடிவு செய்தார். அதனால் அவருக்கு பதிலாக வேறொருவர் அந்த போட்டியில் கலந்து கொண்டார். போட்டி முடிந்தது. போட்டியில் அமெரிக்கா குழு வெற்றி பெற்றது. பில் ஹெவன்ஸ் அங்கு சென்றிருந்தால் வெற்றி வீரர் ஒருவராக இருந்திருப்பார். இதை கேட்டுக்கொள்கிற அருமையான பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்தது. என்னுடைய மனைவியும் முதல் குழந்தையை பெற்றெடுக்கும் போது நான் ஊழியக்காரனாக இருக்கிறபடியால் ஒரு முக்கியமான கூட்டத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. 5 நாட்கள் தொடர்கூட்டம். அந்த தொடர்கூட்டத்திலே முக்கியமான பொறுப்பு வகித்து அந்த கூட்டத்தை பேசக்கூடிய எல்லோருக்கும் இன்சார்ஜாக இருந்தேன். அந்த முதல் நாள் கூட்டத்திலே அதே நாட்களையும் 3 நாள் கூட்டத்தையும் அந்த தேதியும் மண்டபத்திற்கு அட்வான்ஸு நான் தான் கொடுத்தேன். ஆனால் அதே நாளிலே கூட்டம் ஆரம்பிக்கிற அன்று தான் சென்னையிலே அந்த கூட்டம் நடைபெறுகிறது. என் மனைவிக்கு நாகர்கோவிலே முதல் டெலிவரி. நானும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தேன். அந்த கூட்டத்தை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஊழியமாற்றே என்று சொல்லி எங்கே செல்வது? ஹாஸ்பிட்டல் செல்வதா அல்லது கூட்டத்தை யாருடையாவது ஒப்படைச்சுவது என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆனால் நான் அங்கு என்னுடைய மனைவியுடைய டெலிவரிக்கு செல்லவில்லை. ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, அங்கே சென்றாலும் நான் ஜெபிக்கப் போகிறேன், இங்கிருந்தாலும் ஜெபிக்கப் போகிறேன், ஆனால் ஆண்டவர் பார்த்துக்கிறார் சொல்லி அந்த ஊழியத்தை தொடக்கத்திலே முடித்துவிட்டு சென்றேன். ஆண்டவர் அற்புதமாக அந்த சுகமான டெலிவரியை காண செய்தார். இதை கேட்டுக்கொண்ட அன்பையான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் வரும்போது என்ன செய்ய போகிறீர்கள் என்று சொல்லி சிந்தித்து பார்க்கும். ஆனால் தேவனோடு கூட இருந்து ஊழியத்தை ஆசீர்வதித்து கொடுத்து ஆண்டவர் அதே நேரத்தில் பிற்பாடு சென்று குழந்தையை பார்த்தேன். இப்படிப்பட்ட ஒரு கால நிமித்தமாக வேதனையை அதிகமாக்கக்கூடிய காரியம் ஒன்று இருந்தது. போட்டியில் கலந்து கொண்டவர்கள் அமெரிக்காவுக்கு திரும்பிய பிறகுதான் குழந்தை பிறந்தது. அவர் போட்டியில் கலந்து கொண்டிருந்தாலும் கூட கப்பலில் திரும்பி வந்து மனைவியின் அருகிலிருந்து உதவி செய்யக்கூடிய அளவிற்கு மேலும் சில நாட்கள் தள்ளிதான் அந்த குழந்தை பிறந்தது. ஆனால் அதற்காக பில் ஹெவன்ஸ் ஒரு நாளும் வருத்தப்படவில்லை. தான் நேசித்த என் மனைவிதான் எனக்கு முக்கியம் என்று தீர்மானித்து, எனக்கு மகிழ்ச்சி தான், அதற்கு என்ன விலை கொடுத்தாலும் தகும் என்றார் பில் ஹெவன்ஸ். இதை கேட்டுக்கொண்ட அன்பான கணவர்மார்களே, நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் எப்படி? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருக்கு பாதையில் நடத்தும் போது குடும்பத்தை ஆண்டவர் அற்புதமாக நடத்துவார். நீங்களும் நல்லது ஒரு தீர்மானம் செய்து உங்களுடைய மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அன்பு கொடுத்து
நீங்கள் நல் வாழ்க்கை வாழ தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.